This video is sponsored by SBO Digital Marketing. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாபுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க. இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஹார்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்க்காக அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும். இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும், இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, டே 1லேருந்தே உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேஅவுட்ஸோட எடுக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கல்லணை தெரியும், அதன் தொழில்நுட்ப ரகசியம் தெரியுமா? கடல் மட்டத்தை விட 4186 அடி உயரமான குடகுமலையிலிருந்து புறப்பட்டு 800 கிலோமீட்டர் பயணித்து பூம்புகாரில் வங்கக்கடலில் கலக்கிறது காவிரி. கட்டுக்கடங்காமல் ஓடோடி வந்த காவிரியால் ஏற்பட்ட வெள்ள அழிவை தடுத்து அதிகமான நீரை பயன்படுத்தி பாசன பரப்பை அதிகரிக்க கட்டப்பட்ட முதல் அணை கல்லணை. காவிரியின் வடகரையில் அடிக்கடி ஏற்பட்ட உடைப்பை தடுத்து நீர் வீணாக கடலில் கலப்பதை நிறுத்த கரிகால சோழன் குறிப்பிட்ட உயரத்தில் சுவர் எழுப்பி வெள்ளம் பள்ளத்தை நோக்கி பாயும் வேகம் தடுக்கப்பட்டு நீர் காவிரியில் பாயுமாறு அணை கட்டினார். உலகில் உள்ள பழமையான அணைகளோடு ஒப்பிடக்கூடிய இந்தியாவின் ஒரே அணை கல்லணை மட்டுமே. 2100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு இன்று வரை கம்பீரமாக நிற்கிறது. ஆனால் கரிகாலன் கட்டிய கல்லணை இன்றுள்ள நீர்த்தேக்க அணையாக கட்டப்படவில்லை. மாறாக நீர்வழியும் அணையாக கலிங்குலா ஆகவே கட்டப்பட்டது. இதனால்தான் தமிழ் இலக்கியங்கள் அதை அணை என்று சொல்லாமல் கரை என்றே புகழ்ந்தன. கரிகாலன் காவிரி நாடன் என்று போற்றப்பட்டான். காலப்போக்கில் கல்லணை ஒரு பிரச்சனையை சந்தித்தது. அதிக நீர் வரவால் மணல் மேடுகள் கல்லணைக்கு முன் குவிந்தன. கொள்ளிடம் பள்ளப்படுக்கையாக மாறிவிட வரும் நீர் முழுவதும் கொள்ளிடத்தில் பாய்ந்ததால் காவிரி பாசன பகுதி வறண்டது. இந்த பிரச்சனையிலிருந்து டெல்டாவை காப்பாற்ற 1829 அப்போதைய சென்னை மாநில பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் ஆர்த்தர் காட்டனிடம் வேலையை தந்தது பிரிட்டிஷ் அரசு. எனவே கல்லணையை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிய அணை கட்ட பொறியாளர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் ஆர்த்தர் காட்டனுக்கு கரிகாலனின் கட்டுமானம் எப்படி 1800 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நிற்கிறது என்பதை அறிய வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. பொறியாளர்களால் அந்த அணையை இடிக்க முடியவில்லை. அதனால் கரிகாலன் கட்டிய அணையை அடிக்கல்லாக வைத்து புதிய அணையை கட்டலாம் என ஆர்த்தர் முடிவெடுத்தார். கல்லணையின் கிழக்கு பகுதியில் அடிமதகுகளை அமைத்து காவிரியின் நீர் கொள்ளிடம் செல்லாமல்